மணி ஹரி சொல்லலாமா? பையா பாத்தீங்க ஐயா ஒரு ரைஸ் போடு. ராஜநகரம். ஐயா ஓகேயா. ஏய் பையா ஏய் நான் யார் தெரியுமா? பார்லிஜி என்ன தம்பிங்கடா. ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில். இல்ல என்னத்துல வண்டியில பிரச்சனை? தெரியல ப்ரோ, இன்ஜின் ஆயில் இல்லை போல, அதான் ஸ்டார்ட் ஆகல. மாமே ஒரு கேன் இன்னைக்கு இருக்கு மாமே. சீனை மட்டும் பாரு வாமாமே. தல ஸ்டார்ட் ஆயிடுச்சு தல. தேங்க்ஸ் தல. ஆயில் வேணா நம்ம கடி பார்த்தல பார்த்து போ, ஃப்ரீ தான். ப்ரோ என்ன சாப்பிடுறீங்க? ஐயா ஒரு 1/2 சிக்கன் ரைஸ். அண்ணா ஒரு ஐயா 1/2 சிக்கன் ரைஸ்ல ஒரு பாதி வரும்ல, அதுல 1/2 போட்டு எடுத்துவாங்க. ஏய் ஏந்திருங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஏந்திருங்க. காலேஜ் என்ன தம்பிங்கடா. ஆ ஆ நான் எடுத்துறேன். மாமே சிக்கன் ரைஸ்ல சிக்கன் இருக்குது, கொஞ்சம் மாவுலாம் சிக்கமா இருக்குது மாமே. இது வேலை ஆகாது. நீ எல்லா மாவையும் கொஞ்சம் ஒண்ணு சேரு. மச்சா சீன்றா. ஏய் பையா நில்லு. என்ன இது? சுனியா பொம்மா எப்படி செஞ்சீங்க? ஏய் நீ குத்த சிக்கன் ரைஸ்ல சிக்கன் இல்லடா, வெறும் மாவு தான்டா இது. அந்த மாவுல செஞ்ச பொம்மை தான்டா இது. இன்னும் 2 ரைஸ் சேர்த்து சொல்லியிருந்தா ஒரு வீடியோ கேட்டிருப்பேன்டா. நீ கேட்ட 1/2ல 1/2 ரைஸுக்கு மாவள்ளி போடாம மலாய் குல்ஃபி அள்ளி போடுவாங்க. மாமே அவனுக்கு கழுத்துக்கும் காலருக்கும் நடுவுல ஒண்ணு வைய. ஏ பையா துணிய மாட்டியா? சரிந்தா ஒரு வாங்கிக்கோ போட. உன்ன மாதிரி வாய் ஜோக் கொடுக்குற பேப்பர் ரோடிங்லாம் உண்மையா ரோடிங்க நேரில் பார்த்தீங்க நின்ன இடத்துல மூத்திரம் போயிடுவீங்கடா. மணி ஹரி நஜரவுடி எந்த அண்ணனோட பேரை சொல்லி ஊரை ஏமாத்திருந்தானுங்களோ அந்த அண்ணனே எதிரில் வருவார்னு இவனுங்க எதிர்பார்க்கல. என்ன தல ரைஸே பாத்துனேரா? வேணுமா? ஏய் ஃபேமஸ் பார்லேஜி என்ன கடை சலிட் கரோ. என்னடா ஏரியா ரவுடிசம் சொல்லி சுத்துறீங்க? ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போக வேண்டியதானே? என்னடா வச்சிரு? நான் வாழையில பட்டதாரில் ஒரு லென்த் டைலாக் வரணும்னா அது ஃபுல்லா சொல்லுவேண்ணா. கட்டு சாத்துறா. டிக்கெனா சொல்லு. ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்ய அன்னைக்கு மட்டும் அவனுங்க திருக்குறளோ வாய்ப்பாடோ சொல்லியிருந்தானுங்கன்னா இந்த அடி அவனுங்களுக்கு கிடைச்சிருக்காது. வாட்ரா டேய் வாட். இறந்திடவா நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. இன்று மாறுது வானிலை. ஏய் சப்ளையர் வாடா இங்க. சரி தரடா. என்னடா வேணும்? ஏய் ஒரு கஷ்டப்பட்ட வாடா போடாங்கடா. நான் யார் தெரியுமா? யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து மரியாதை கத்துக்கடா. வேலைக்காரனா அவ்வளவு இலக்காரமா உங்களுக்குலாம்? நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். நான் யாருன்னு வந்து காட்டுறேன். சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா? சாரா யாருன்னு அவரு? அவர் தான் நம்ம டிஎஸ்பி மகன். டிஎஸ்பி மைனா? நம்ம ஏரியா டிஎஸ்பி கிடையாது. ஆமா இல்ல இது திரும்ப எத்தனை திண்டு போறான் அவன். ரெண்டு போட்டா ஒரு ஆம்லெட் பார்சல். மனமுளோர் என்னை சாவறதுக்குள்ள ஒரு ட்ரிப்பு போகணும்னு இருந்தோம். நல்லபடியா போயிட்டு வந்தாச்சு மச்சான். டேய் எல்லா கணக்கும் முடிஞ்சிச்சுலடா மச்சான். உனக்கு அந்த 1000 ரூபா அமிச்சிட்டேன். ஹரி நீ மட்டும் ஒரு 200 ரூபா தரணும்டா. டேய் மத்தியானம் நீ சாப்பிட்ட பிரியாணி நான் தான்டா பே பண்ணேன். ஏய் ஆமாண்டா, அந்த காம்போ பிரியாணி 199 ரூபா. அப்படி பார்த்தாலும் நீ எனக்கு 1 ரூபா தரணுமேடா. டேய் சும்மாடா விட்றா. சரி எல்லாம் பார்த்து வீட்டுக்கு போங்கடா. பாய்டா. ஹரி நீ வாடா நம்ம போலாம். நான் கணேஷ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு.
டேய் யாரா தேர்னுக்குற? இல்ல மச்சான், இந்த ராகுல் பையன் 5 ரூபா கடன் வாங்கிட்டு ரொம்ப கதையை குத்துட்டு இருக்கான்டா. அவன் இருந்து திரும்ப வாங்குறதே ஒரே டாஸ்கா இருக்குடா. அவன் இங்கதான் இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதான் மச்சான் தேடிட்டு இருக்கேன். கடன்லாம் வாங்கிட்டு எப்படிதான் நிம்மதியா நடமாடுறானுங்களோ. நான்லாம் 1 ரூபா ஒருத்தனுக்கு திரும்ப தராம விட்டா கூட நைட்லாம் தூக்கம் வராதுடா. ஆனா இந்த காலத்துல 1 ரூபா கூட திரும்பி தராம மானம் கெட்டு போயிருக்கிறானுங்க. நான் மச்சான். ஆமாடா. சரி மச்சான் நீ பாருண்ணா, நாங்க வரோம். வாடா. மச்சான் நான் உனக்கு 1 ரூபா தரணும் தான். இப்போ என்கிட்ட 1 ரூபா இல்ல. இருந்திருந்தா சத்தியமா உன்கிட்ட குத்துப்பேன்டா. இப்போ இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்ற? சொல்றேன் மச்சான் கால்ல இருந்து பல்லு வளர்க்காம சிகரெட் அடிச்சதால ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குதுடா. ஒரு சென்டர் வெஷ் போட்டா கரெக்டா இருக்கும், ஆனா என்கிட்ட சில்லற இல்ல. நீ அந்த 1 ரூபாயை கொடுத்திருந்தா கரெக்டா இருந்தது. டேய் நான் சொல்றது உனக்கு புரியலடா. என்கிட்ட 1 ரூபா இல்லடா. 1 ரூபா இல்ல. மச்சான் டென்ஷன் ஆகாதடா, தெரியாம சொல்லிட்டேன்டா, சாரிடா. ஐயா வாய் பேச முடியாது, பிச்சை போடுங்க ஐயா. நான் என்கிட்ட சில்லற இல்லண்ணே. இவனுக்கு கொடுக்க வேண்டிய 1 ரூபாயை கொடுத்திருந்தா உங்களுக்காக தந்திருப்பேன். ஏன்பா கொடுக்க வேண்டிய காசெல்லாம் ஒழுங்கா கொடுக்கறது இல்லையாப்பா? யாரு பிச்சைக்காரனே தெரியலடா. 1 ரூபாய்க்காடா அதெல்லாம் பண்ற? இல்ல மச்சான். டேய் இங்கடா வந்தா. 1 ரூபா காணே. இல்லப்பா, காசு இல்லப்பா. தம்பி 1 ரூபா காப்பா. 1 ரூபா பாக்குறேன் 10 ரூபா இருக்கும். 10 ரூபா வேணாம். 1 ரூபா தான். பாரு இருக்க. வாய் தரடா. என்னடா 1 ரூபா? முழுடா. 1 ரூபா உனக்குள்ள தான்டா இருக்கு. 1 ரூபா உனக்கு குத்துட்டேன். வாழ்நாள நீ மறக்க கூடாது. 1 ரூபா குத்துட்டேன். ஏய் மச்சான் யாரு வராங்க? நான் அடிச்சிடா. இருமச்ச நான் அடிக்கிறேன். ஏய் கம்முடா நான் அடிச்சிடா.